336 ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அல்லாதது எது? ஏ. சிலப்பதிகாரம். பி. மணிமேகலை. சி. கம்பராமாயணம். டி. சீவக சிந்தாமணி. சரியான பதில் சி. கம்பராமாயணம். 337 சீவக சிந்தாமணி எழுதியவர் யார்? ஏ. இளங்கோவடிகள். பி. திருத்தக்கதேவர். சி. சீத்தலைச்சாத்தனார். டி. கம்பர். சரியான பதில் பி. திருத்தக்கதேவர். 338 சீவக சிந்தாமணி எந்த சமயத்தைச் சார்ந்தது? ஏ. சைவம். பி. வைணவம். சி. புத்தம். டி. சமணம். சரியான பதில் டி. சமணம். 339 வளையாபதி எந்த வகை நூல்? ஏ. சிற்றிலக்கியம். பி. காப்பியம். சி. நீதிநூல். டி. பக்தி இலக்கியம். சரியான பதில் பி. காப்பியம். 340 கீழ்காணும் எந்த காப்பியம் முழுமையாக கிடைக்கவில்லை? ஏ. சிலப்பதிகாரம். பி. மணிமேகலை. சி. வளையாபதி. டி. சீவக சிந்தாமணி. சரியான பதில் சி. வளையாபதி. 341 குண்டலகேசி எந்த சமயத்தைச் சார்ந்தது? ஏ. சைவம். பி. வைணவம். சி. புத்தம். டி. சமணம். சரியான பதில் சி. புத்தம். 342 குண்டலகேசி எந்த வகை நூல்? ஏ. சிற்றிலக்கியம். பி. காப்பியம். சி. நீதிநூல். டி. பக்தி இலக்கியம். சரியான பதில் பி. காப்பியம். 343 ஐம்பெரும் காப்பியங்கள் எத்தனை? ஏ. 3. பி. 4. சி. 5. டி. 6. சரியான பதில் சி. 5. 344 கீழ்காணும் எந்த நூல் புத்த சமயத்தை பிரதிபலிக்கிறது? ஏ. சிலப்பதிகாரம். பி. மணிமேகலை. சி. சீவக சிந்தாமணி. டி. திருக்குறள். சரியான பதில் பி. மணிமேகலை. 345 ஐம்பெரும் காப்பியங்களில் சமண சமயத்தைச் சார்ந்தது எது? ஏ. மணிமேகலை. பி. சிலப்பதிகாரம். சி. சீவக சிந்தாமணி. டி. குண்டலகேசி. சரியான பதில் சி. சீவக சிந்தாமணி.